நல்ல பாம்பாச்சு. தங்களுடைய விவசாய நிலத்துக்கு அழையா விருந்தாளியா வந்திருந்த நாகப்பாம்பை பிடிச்சதுக்கு அப்புறமா கற்பூரம் ஏற்றி வச்சு நாகப்பாம்பை வழிபட்டு வழி அனுப்பி வச்சிருக்காங்க விவசாயிகள் எல்லோரும். வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் ராமபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தான்குப்பம் பகுதியில விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை உழுது வேர்க்கடலை விவசாயத்துக்கு தயார் நிலையில இருந்திருக்காங்க. அப்பதான் அங்க அழையா விருந்தாளியா 6 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு ஒண்ணு வந்ததா சொல்லப்படுது. இத பார்த்த விவசாயிகள் அதிர்ந்து போய் உடனடியா பாம்பு பிடி வீரர் செல்லா அவர்களுக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. பாம்பு பிடி வீரர் செல்லா விரைந்து வந்து பாம்பு பிடிக்க முயற்சி செய்யும் போது வயல்வெளியில இருந்து அது காணாம போயிருந்திருக்கான். உடனடியா அந்த பகுதியில ஃபுல்லா தேடி பார்த்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய மோட்டார் அறையில இந்த பாம்பு இருந்திருக்கு. அதை தொடர்ந்து பாம்பு பிடி வீரர் இந்த பாம்பை லாபகமா பிடிச்சு பத்திரமா காப்பு காட்டுல விடுறதுக்காக கொண்டு போயிருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பொதுமக்களும் விவசாயிகளும் தங்களுடைய நிலத்துக்கு அழையா விருந்தாளியா வந்திருந்த இந்த நாகப்பாம்புக்கு கற்பூரம் ஏற்றி வச்சு வழிபட்டு வழி அனுப்பி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பத்திரமா இந்த நாகப்பாம்பு காப்பு காட்டுல விடப்பட்டிருந்திருக்கு. இதனால அந்த பகுதியில கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. முறையான பயிற்சியும் அனுபவமும் கொண்டுதான் இந்த வீரர் இந்த மாதிரியான செயலை ஈடுபட்டு வராரு. அதனால பயிற்சி இல்லாம யாரும் இந்த செயல்ல இறங்க வேண்டாம்.